இன்றைக்கி நம்ம எது பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கேலிப்பர் பின்னு தாங்க. இங்கே வாங்க. இது நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தோம். பிரேக் பேடில் வந்து அவுட்டர் பேட் வந்து அதிகமாக வியர் ஆகுனா கேலிப்பர் பின் ஜாம் ஆகிருக்கும், இன்னர் பேட் அதிகமாக வியர் ஆகுனா அந்த பிஸ்டன் தான் ஜாம் ஆகிருக்கும் அப்படின்னு. இந்த வண்டியில் பாருங்கள், இதாங்க அந்த அவுட்டர் பேட். இன்னர் பேடில் வந்து இந்த பிரேக் பேட் வியர் இண்டிகேட்டர் இருக்கா, இதான் பிரேக் வியர் இண்டிகேட்டருங்க. பிரேக் பேட் கம்ப்ளீட்டாக தேயும் போது இது இந்த மெட்டல் இருக்குது இல்லையா, அது இதில் உரசம் ஒரு ஸ்கியூசிங் நாய்ஸ் வரும், பல்லு கூசுன மாதிரி கிரிச்சுன்னு. அது இது உரசதுனால தான். இது பாருங்கள் ரெண்டுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. இது நல்லா இருக்குதா, இது கொஞ்சம் அதிகமாக தேஞ்சிருக்குதா. இது இந்த கேலிப்பர் பின் ஜாம் ஆகிருந்துச்சுங்க. இது பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நார்மல் கிரீஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. இந்த மாதிரி கேலிப்பர் கிரீஸ் தாங்க கேலிப்பருக்கு யூஸ் பண்ணணும். இதுதான் கேலிப்பர் கிரீஸ்னு இருந்தால் கொடுத்துருக்காங்க இல்லையா. நம்ம நார்மலாக லித்தியம் கிரீஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி தாங்க இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகண்ட் ஏஜென்ட் இருக்குது இல்லையா, அது எல்லாம் வேப்பர் ஆகிரும், உள்ள ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகுதுனால. அது போக இது பாருங்களேன், ரோட்ரு எந்த அளவுக்கு தேஞ்சிருக்கு அப்படின்னு. இந்த பேடுக்கும் உங்களுக்கு பார்த்தா டிஃப்ரெண்ட் தெரியுதா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா செமி மெட்டல் பிரேக் பேடுங்க. இது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா NA1 சொல்லுவாங்க. இது ஒரு அஸ்பெட்டாஸ் டைப் கூட சேர்ந்தது தான். ஸோ இதை யூஸ் பண்ணுறப்போ இந்த டிஸ்க்கு தேயும் கொஞ்சம். இது யூஸ் பண்ணும்போது பிளாக் கலரில் டிஸ்கில் கருப்பாக பவுடர் வரும் இல்லையா, அது இந்த பேட் யூஸ் பண்ணுறதுனால தாங்க வரும். இது பார்த்தீங்கன்னா இதுதான் தேயும், இது வந்து வியர் ஆகாது. டிஸ்க்கு நல்லாயிருக்கும், டிஸ்க் லைஃப் எடுக்கலாம். இது ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், லைஃபும் கம்மியாக இருக்கும், பிரேக்கும் எஃபெக்டிவ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. ஏன்னா பிரேக்கோட வியர் ரேட் வந்து அதிகமாக இருக்கும், அந்த பேடோட வியர் ரேட். நீங்கள் லைட்டாக பிடிக்கிறப்ப நிறையா தேயுங்க. ஸோ சீக்கிரமாக தேஞ்சிடும், பிரேக் எஃபெக்டிவும் இருக்காது. இதுனா பிரேக் எஃபெக்டிவ் இருக்குங்க. சேம் டைம் இது ரோட்டாரும் கொஞ்சம் வியர் ஆகும்.